ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். நான் தான் சொல்லிக்கினே இருந்தேனே, ஒரு மேஜர் சோர்ஸஸ் கிட்டேருந்து வருது. சொன்னாலும் அது உண்மையாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி மத்தியான வீடியோவில் மேபி அதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஒருத்தர் வந்து எவ்வளோ கேவலமாக கேட்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக கேட்டார். பட் இருந்தாலும் அதுதான் உண்மையான விஷயமாக நடந்திருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அது முன்னாடி சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 4வது ப்ரோமோ பார்த்துருந்தாலே தெரியும், சாண்ட்ராவிற்கான குறும்படம் உறுதி அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் நான் நேற்று வீடியோவிலே சொன்னேன், சண்டே வந்து அது போட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அது ஏற்ற மாதிரி 4வது ப்ரோமோவாக இதை விட்டுக்கிறாங்க. நான் நினைப்பா 1வது ப்ரோமோ விடுவாங்க. 3 ப்ரோமோ வச்சோடனே ஸோ ஓகே போடலை போல் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் போட்டிருக்காங்க. எல்லோரும் கெஸ் எல்லாம் அப்படியே ஆடி போயிருக்காங்க. எனக்கு நான் பார்க்க போகிற வேண்டிய முக்கியமான விஷயம், நம்பர் 1 விஜய் பார்வதியோட மூஞ்சை பார்க்கணும். நம்பர் 2 முக்கியமாக வியானா மூஞ்சை பார்க்கணும். ஸோ அவங்க 2 பேரோட ரியாக்ஷன் பார்க்க தான் நான் ஆவலாகவே உட்காந்துருக்கேன். இன்றைக்கான எபிசோட் ஆஸ் பர் த சோர்சஸ் படி பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் இருக்குமா. எக்ஸப்ட் இந்த குறும்படம் தவிர மற்ற எல்லாமே மட்டமாக தான் இருக்குமா. ஏன்னா நேற்றே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு மட்டமாக தான் இருந்தது. ஏதோ கூஃபி ஸ்டைலில் விஜய் சேது பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கி அதை விட மட்டமாக இருக்கும் எக்ஸப்ட் அந்த இது தவிர அப்படின்னு சொல்லி பிரவீன் வேறு போயிட்டார். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எவிக்ஷன் மற்றும் இந்த குறும்படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி அவங்க டிஸ்கஸ் பண்ணுற டாப்பிக்லாம் ரொம்பவே மட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோர்சஸ் கிட்டேருந்து வருது. ஸோ நாளைக்கு பார்ப்போம் மட்டமாக இருக்கா நல்லா இருக்கா எபிசோடு ஓவராலாக. ஓகேவா, இந்த 2 விஷயம் நல்லா இருக்குன்னா இப்போவே கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ சாண்ட்ராவுக்கான ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கண்டிப்பாக தேவைங்க. ரெகக்னேஷன் தேவை, அப்புறம் தான் அப்ரிசியேஷனே என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால் அவங்க டாஸ்க்கை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள இருக்கவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்ல முடியாத காரணத்தால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. இன்னொன்று மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒருத்தரை டேரக்ட் நாமினேஷன் பண்ணலாம். யாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். பாய்.